என்னங்க என்னங்க நம்ம குழந்தை ஜீவாக்கு ஆபத்து. ஆபத்தா? என்ன சொல்ற? இத படிங்க. கொடுங்க மாப்ள. என்னங்க இது? குமார் கேட்ட 50 லட்சம் ரூபாய் கொடுத்து குழந்தையை காப்பாத்தாம இப்படி குமார் தலைக்கு 1 கோடி ரூபாய் விலை வச்சிருக்காரு இந்த மகேஷ். அவருக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? இது குமார் தலைக்கு வைக்கிற விலை இல்ல, நம்ம குழந்தை உயிருக்கு வைக்கிற விலை. அடியே, எதடி உன் குழந்தை? அது ரோஜாவுடைய குழந்தை. அது இருக்குது சாகுது. உனக்கு என்ன வந்தது? நீ ஏண்டி நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அழுகுற? ஆமா, நான் நெஞ்சில தான் அடிச்சுட்டு அழுறேன். ஏன்னா இந்த நெஞ்சில தான் ஜீவாவை தூக்கி வளர்த்து. அவன் ரோஜாவையும் அம்மான்னு கூப்பிடுவான், என்னதான் அம்மான்னு கூப்பிடுவான். ஏன்னா என்னதான் அவனுக்கு அம்மான்னு அடையாளம் தெரியும். யார கேட்டு மகேஷ் இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு? புகழ், நீங்க கிளம்புங்க, உடனே மகேஷை பார்த்து பேசணும். வேண்டாம், நம்மள மதிக்காதவங்க வாசல மிதிக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நம்மள கேட்காமலே அவங்க எடுத்த முடிவு இது. ஆரம்பத்துல இருந்தே நம்ம இந்த பிரச்சனையில இருந்து ஒதுக்கியே வச்சுட்டாங்க. அது நீயும் கவனிச்சல்ல. இப்ப நாமளே ஆஜராகி அசிங்கப்பட்டு மரியாதை கிட வேண்டாம். மகேஷ் எல்லாம் பார்க்க போக வேண்டாம் ப்ளீஸ் செல்வி. ஆமா செல்வி, மாப்பிள்ள சொல்றதுதான் சரி. ஜீவா உன் குழந்தை இல்லைன்னு நீ ரோஜா கிட்ட சொன்னதோட உன் கடமை முடிஞ்சிருச்சு. இனிமே ஜீவா இந்த வீட்டு குழந்தை இல்ல, உன் குழந்தையும் இல்ல. உன் வாழ்க்கையை விட்டு உன் கைய விட்டு ஜீவா போயிட்டாமா. நாம பட்ட அவமானத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. தயவு செஞ்சு ஜீவாவை மறந்துருமா. என்னால மறக்க முடியலம்மா. திடீர்னு ரோட்ல போகும்போது ஒரு குழந்தைய பாக்குறோம், அது நம்மள பார்த்து சிரிச்சாலே எவ்வளவு சந்தோஷப்படுறோம். அதை தூக்கி கொஞ்சறோம், கொஞ்ச நேரமாவது அதோட நினைப்புல உருகி போயிடுறோம்ல. அப்படி இருக்கும்போது 1 வருஷமா என் உயிரோடையும் மனசோடையும் ரத்தத்தோடையும் கலந்து போன ஜீவாவை நான் எப்படிம்மா மறப்பேன்? ஏன் இப்படி எல்லாரும் ஈவு இறக்கம் இல்லாம பேசுறீங்க? புகழ், நீங்க வாங்க கிளம்பலாம். அடியே, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது? அந்த மகேஷ் ரோஜாவும் உன்னை செருப்பால் அடிச்சு விரட்டணுமா? பெரிய புள்ள வளர்த்துட்டாளாம் புள்ள. இத பாரு, பேசாம வாயை மூடிக்கிட்டு வீட்டுல ஒரு மூலையில ஒடுங்கி கிட. ஏய் செல்வி, உன் ஆதங்கம் எனக்கு புரியுது. அதுக்காக நான் மகேஷ் கிட்ட போய் அசிங்கப்பட முடியாது. எனக்கும் தன்மானம் இருக்கு. நமக்கு மரியாதை கிடைக்கிற இடத்துல போய் நாம என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? புகழ், தன்மானம், நியாயம், மரியாதை இதெல்லாம் பத்தி யோசிக்கிறீங்கல்ல, ஏன் மனிதாபிமானத்தை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அந்த ரோஜாக்கும் மகேஷ்க்கும் இத்தனை பிரச்சனை வர்றதுக்கும் மூல காரணம் யாரு? நாம தானே. ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய மாத்தி இந்த பிரச்சனைக்கு புள்ளையார் சுழி போட்டதே நாம. இப்ப இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி நாம தானே வைக்கணும். குழந்தைய காணோன உடனே கை கழுவிட்டு ஓடுறது கோழத்தனம் இல்ல. மரியாதையை எதிர்பார்த்து ஒதுங்கிறதும் நியாயம் இல்ல. இங்க பாருங்க புகழ், நாம எவ்வளவு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா நம்மளால ஜீவாவுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. அப்படி ஏதாவது விபரீதம் ஆயிடுச்சுன்னா அதையே நினைச்சு நினைச்சு காலம் பூரா செத்து செத்து குற்ற உணர்ச்சியில வாழணும். அது உங்களுக்கு பரவாயில்லையா? சரி செல்வி, நீ சொல்றதுல நியாயம் இருக்குது. சரி, முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க பார்த்துட்டு அப்புறம் மகேஷை போய் பார்ப்போம். சரி போலாம். டேய் புகழ், வேணாண்டா, நீ போய் அவமானப்பட வேண்டாம். அவ பெத்த குழந்தைய பத்தி உனக்கு என்ன கவலை? சாரிம்மா, என்ன மன்னிச்சிடு. வா செல்வி போலாம். என் புள்ள மனச கரைச்சு ஏன் பேச்ச கேட்காம கூட்டிட்டு போறாளே. வரட்டும் அந்த கழுத, வச்சுக்கிறேன் கச்சேரி. அட பாவி மகேஷ், இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டானம்மா. என்ன கலந்து ஆலோசிக்காம பண்ணிட்டானே. ஏற்கனவே குமாரி உன் மேல கோபமா இருக்கான், அவனை தூண்டி விட்ட மாதிரி பண்ணிட்டானே. ஐயோ, இனிமே என்னெல்லாம் நடக்க போதோ ஆண்டவனே.
இதத்தான் நாளை காலையில பேப்பர்ல பாருன்னு குமார் கிட்ட மகேஷ் தம்பி சொல்லிட்டு இருந்தாரா? ஐயோ, நெருப்புன்னு தெரிஞ்சும் அதுல கைய வைக்கிறது புத்திசாலித்தனம் இல்லையே. ஏற்கனவே இந்த குமாருக்கும் மகேஷுக்கும் புகஞ்சிட்டு இருந்தது, இப்ப பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடுச்சே. அது யாரெல்லாம் எரிச்சு சாம்பலாக்க போதோ. நேத்து போன மகேஷ் தம்பியை இன்னும் காணும். மாமா பேப்பர் கமிங்க. இது வரைக்கும் பாருமா. ஐயோ மாமா, அம்டி அழாதம்மா ப்ளீஸ். ரோஜா பயப்படாதம்மா. என்னங்க இவ நான் என்னம்மா இது? வயித்துல புள்ளைய வச்சுட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்கிற உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ரோஜா ஏன் மகேஷ், ஏன் இப்படி பண்ணீங்க? என் குழந்தைய கொண்டுட்டீங்களே மகேஷ், என் குழந்தைய கொண்டுட்டீங்களே. ரோஜா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா என்னத்த கேக்குறது, என்னத்த கேக்குறது? என் ஜீவாவை நான் எப்படி எல்லாம் வளர்த்து ஆளணும்னு நினைச்சேன். என் கனவெல்லாம் இப்படி அடிச்சு நொறுக்கி நாசம் பண்ணிட்டீங்களே மகேஷ். ரோஜா ப்ளீஸ் மா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். குமார் என்ன கேட்டா உங்ககிட்ட? 50 லட்சம் தானே கேட்டான். அந்த பணத்தை தூக்கி எறிஞ்சு நம்ம குழந்தை தூக்கிட்டு வராம அவன் தலைக்கு 1 கோடி ரூபாய் வேலை வச்சிருக்கீங்களே, அந்த பணத்தை மட்டும் எங்க இருந்து கொண்டு வர போறீங்க? அந்த ராஸ்கல் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், என் உயிரை கொடுத்தாவது 1 கோடி அரேஞ்ச் பண்றேன். உங்க உயிர் போறதுக்கு முன்னாடி நம்ம ஜீவா உயிர் போயிடுமே, அப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணுவீங்க மகேஷ்? ரோஜா ப்ளீஸ். இது என்னடா ஒரு முட்டாள்தனமான விளம்பரம்? அவனை குருட்டா நம்ம ஜீவா கடிச்சிருவானா? மூட்டை பூச்சி அழிக்கிறதுக்காக வீட்டை யாராவது கொளுத்துவாங்கடா. ஏன்டா என்ன கூட கேட்காம இப்படி ஒரு விளம்பரம் கொடுத்த? நீ பெத்த பிள்ளைக்கு நீயே எமனா நிக்கிறேடா. ஐயோ, அந்த குமார் இந்நேரம் இந்த விளம்பரத்தை பார்த்திருப்பானே. அவன் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து உண்டு பண்ணிட்டானா? நாம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டமெல்லாம் தண்ணியில எழுதின கதையா போயிடுமே. ஐயோ, ஏன் இப்படி யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா என் குழந்தை ஜீவா மேல எனக்கு பாசம் இல்லாத மாதிரி இருக்கு. எனக்கும் ஆசை பாசம் இருக்கு. என் குழந்தை என் அப்பான்னு கூப்பிடுற குரலை கேட்கணும்னு என் மனசு துடிக்குது. ஆனா ஒரு நம்பிக்கை துரோகி, சமூக விரோதி, கொலைகாரனுக்கு பணம் தரதுல, அதுவும் 50 லட்சம் ரூபாய் பணம் தரதுல எனக்கு உடன்பாடு இல்ல. டேய், அவன் சமூக விரோதியோ கொலைகாரனோ அத பத்தி கவலைப்படாம ஜீவாவை பத்தி யோசிடா. அப்பா, ஜீவாக்கு அவனால எந்த ஆபத்தும் வராது. குமார் ஒண்ணும் முட்டாள் இல்ல, புத்திசாலி, பணத்தை ஆசை பிடிச்சவன். அதனால அப்படி கேளுங்க, நான் எப்படி அவனுக்கு பணம் தர மாட்டேன்ற பிடிவாதத்தோட இருக்கணும், அதே மாதிரி பணத்தை வாங்கியே தீர்வேன்ற பிடிவாதத்தோட அவன் இருக்கான். குழந்தைய கொல்றதுனால அவனுக்கு எந்த லாபமும் இல்லப்பா. கொலை பண்ணிட்டா போலீஸ்ல இருந்து அவனால தப்பிக்க முடியாதுன்னு நல்லா தெரியும். அதே மாதிரி அவனால நிம்மதியா வாழ முடியாது. அதனாலதான் அவன் தலைக்கு ஒரு விலை வச்ச இப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கேன். இது ஆத்திரத்துல எடுத்த முடிவு இல்ல, நிறுத்தி நிதானமா யோசிச்சு எடுத்த முடிவு. தயவு செஞ்சு என்னோட இந்த நியாயமான போராட்டத்துக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ரோஜா, நிச்சயமா நம்ம ஜீவன் நம்ம கிட்ட வந்துருவான். அவன் உங்ககிட்ட சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஜோசப், இந்த விளம்பரத்தை பார்த்தீங்கல்ல? குழந்தை கடத்தப்பட்டு 1 வார காலமாகுது. இருந்தாலும் ரவுடி குமார் மிஸ்டர் மகேஷ் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி தொடர்ந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கேவலமா இல்லை சார்? ஏறக்குறைய நெருங்கிட்டோம் சார். இன்னும் 24 மணி நேரம் டைம் கொடுங்க சார், பிடிச்சி காட்டுறேன் சார். இந்த விளம்பரத்தில் கடத்தல்காரன் குமாரை கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு மிஸ்டர் மகேஷ் 1 கோடி ரூபாய் தர்றதா விளம்பரம் கொடுத்துருக்கிறாரு. சார், நாங்கள் விசாரிச்சதுல ரவுடி குமாருக்கு பல்லாவரம் மலைப்பகுதியில் ஒரு பதுங்கிடம் இருக்கிறதா ஒரு தகவல் சார். சார், அந்த ஏரியாவை நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். இன்னும் 24 மணி நேரத்தை பிடிச்சி காட்டுறேன் சார். உங்களுக்கு 24 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள ரவுடி குமாரை கண்டுபிடிச்சு இங்க ஒப்படைக்கிறீங்க. எஸ் சார். கடவுளே, என் தம்பி பாப்பா ஜீவாவை நீதான் காப்பாற்றணும். அந்த ரவுடி குமாருக்கு நீதான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இங்க இருமா. ஹலோ,
ஏன்டா அப்படி குரங்கு பிடி மாதிரி அடம் பிடிக்கிற? என் தலைக்கு நீ விலை வைக்கிறியா? இந்த பார் மகேஷ், எனக்கு 50 லட்ச ரூபாய் பணம் வேணும். இப்படிலாம் உணர்ச்சி வசப்பட்டு விளம்பரம் கொடுத்துட்டீங்கன்னா நீ என்ன புடிச்சிட்டு மட்டும் நினைக்காத. அதையும் மீறி என்ன பிடிக்கணும்னு முயற்சி பண்ணா உன் குழந்தை நான் கொன்னுடுவேன். ஏய் நிறுத்ரா, இந்த பூச்சாண்டி காட்டுறவெல்லாம் என்கிட்ட வேணாம். நீ குழந்தைய எதுவும் செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா குழந்தைய வந்து ஒப்படைச்சிட்டு நான் தூக்கி போடுற பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிரு. இல்ல உனக்கு தைரியம் இருந்தா குழந்தை மேல கைய வச்சு பாரு, அப்புறம் பார்க்கலாம். மகேஷ், அவன் ஒரு மூர்க்கண்டா, மூளை இல்லாதவன். அவனை போய் தூண்டி விட்டுட்டு இருக்க. ஆமா மகேஷ், ப்ளீஸ் அப்படியே பேசாதீங்க மகேஷ், ப்ளீஸ். டேய், எனக்கு பணம் வேணும், 50 லட்சம் வேணும். அதுக்காக பெரிய பெரிய திட்டம்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இனிமே உன் குழந்தைக்கு புட்டி பால் பிஸ்கட் எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஏய், குழந்தைய கொண்டாடு. அது துடிச்சு துடிச்சு சாப்பிட்டோம். இந்தா அலுவல சத்தம் கேளு. ஏய் மகேஷ், கேக்குதா? உன் குழந்தை கதறது கேக்குதா? ஏய், என் குழந்தைய உன்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ தலைகில குட்டிக்காரன் அடிச்சாலும் சரி, 50 லட்சம் இல்ல 50 நயா பைசா கூட உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகிக்கு நான் தரமாட்டேன். அதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. என் குழந்தைய ஏதாவது செஞ்சுட்டு உன்னால ஓடி ஒளிச்சிட முடியும்னு நினைக்கிறேன். முடியாதுடா. ஏன்னா உன் தலைக்கு நான் வச்சிருக்க விலை 1 கோடி. அந்த 1 கோடி ரூபாய்க்காகவே உன்னை சுத்தி இருக்கவங்களே உன்னை காட்டி கொடுத்துருவாங்க. உனக்கு சாவு மணி அடிச்சாச்சு. நீ ஆசைப்பட்ட பணமே உன் கழுத்துக்கு கத்தியா வந்து நின்றுச்சு. டேய் மகேஷ், ஏய் உன்னால ரோஜா. ஹலோ ஹலோ குமார், நான் ரோஜா பேசுறேன் குமார். இது பாரு மகேஷ், ஏதோ கோவத்துல இப்படி எல்லாம் பேசுறாரு. நீ என் குழந்தைய ஒண்ணும் பண்ணிடுது குமார். உனக்கு 50 லட்சத்தை நான் ரெடி பண்றேன். கொஞ்சம் டைம் கூட எனக்கு. எத்தனை தடவை டைம் கொடுக்கறது? ஐயோ குமார், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ குமார். 50 லட்சம்ங்கிறது பெரிய விஷயம். எங்க சக்திக்கு மீறின செயல். அது புரட்ட கொஞ்சம் டைம் கொடு. கடைசி தடவையா ப்ளீஸ் ப்ளீஸ் குமார். சரி, இதுதான் லாஸ்ட் டைம். வர்ற புதன்கிழமை காலைல 10 மணி வரைக்கும் தான் டைம். இல்லனா குழந்தைய கொன்னுடுவேன். ஐயோ இல்ல. என்னம்மா, என்ன சொன்னா? வர புதன்கிழமை காலையில 10 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கா மாமா. என்னடா பாக்குற? ஏன்டா சும்மா சும்மா இந்த பேப்பர் பாக்குற? உன் மொழியே சரியில்லையே. இனிமே உன்னை நம்பவே கூடாது. ஏறி கோழி பிடிக்காதவன் வானை ஏறி வைகுண்டம் போறேன்னு சொன்னானா? அந்த மாதிரி இருக்குமா உன் மகேஷுடைய கதை? 50 லட்சம் ரூபாய் கொடுத்து குமார் கிட்ட இருந்து குழந்தைய காப்பாற்ற முடியாதவன் அவன் தலைக்கு 1 கோடி ரூபாய் பரிசு தர போறானா? ஏமா உன் புருஷன் புத்தி இப்படி குறுக்கன் எடுக்க போயிட்டு இருக்கு? எல்லாம் என் தலைவிதி மாமா. அதான் நான் பெத்த குழந்தை என்ன தவிர எல்லார்கிட்டயும் போகுது. இந்த மகேஷ் பைய குழந்தைய காப்பாத்தாம அந்த கொலகார பாவிக்காக 1 கோடி ரூபாய் பரிசு தரமா? நீங்க அமைதியாவே இருக்க மாட்டீங்களா? ரோஜா மறந்துருந்தாலும் சும்மா சும்மா நீங்க தூண்டி விட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? டேய், நான் ஒன்னும் ரோஜாவை தூண்டி விடலடா. நீ தான் அந்த ரவுடி குமார தூண்டி விட்டுட்டு இருக்க. அதனால நம்ம குழந்தைக்கு என்ன ஆபத்து வருமோன்னு நானும் ரோஜாவை நடிக்கிட்டு இருக்கோம். வாஸ்தவம்பா, ஒத்துக்கிறேன். அவன் பதட்டப்படணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவன் இப்படி நான் தூண்டி விட்டுட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? ஆமாப்பா, அவன் பதட்டப்பட தப்பு மேல தப்பு செஞ்சுக்கிட்டே போவான். பயத்துல அவனால சுயமா யோசிக்க முடியாது. கோவத்துல எடுக்கிற எந்த முடிவுமே தடுமாற்றத்தோட தான் இருக்கும். அப்போ அவன் ஈஸியா நம்ம கிட்ட மாட்டிடுவான். அதனாலதான் அவனை நான் இப்படி தூண்டி விட்டுட்டு இருக்கேன். நீங்க வேணா பாருங்க, 1 கோடி என்ன 1 நயா பைசா தராம என் குழந்தைய அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி உங்ககிட்ட நான் வந்து ஒப்படைக்கிறேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு என்னை யாரும் குறை சொல்லாம என் கூட கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். மகேஷ், நீங்க விளையாடுறது ரொம்ப ஆபத்தான விளையாட்டு. புரியுது, ஆனா ஜீவாக்கு எந்த ஆபத்தும் வராது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரோஜா, வாமா. வா செல்வி.
இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஏன் இப்படி ஜீவா உயிரோட விளையாடுறீங்க? அந்த குமார் தலைக்கு 1 கோடி ரூபாய் விலை வச்சதுனால யாருக்கு லாபம்? குழந்தை உயிருக்கு தானே ஆபத்து. கொஞ்ச நேரம் வாய மூடுறீங்களா? உங்க கருத்து யாரும் இங்க கேட்கல. குழந்தை பத்தின முடிவெடுக்க வேண்டிய உரிமை எனக்கு மட்டும் தான் இருக்கு. முடிஞ்சா இந்த விஷயத்துல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இல்ல நடைய கட்டுங்க. உங்களை யாரும் இங்க வெத்தலை பாக்க வச்சு அழைக்கல. போதுமாடி? இந்த செருப்படி நமக்கு போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? நான் வரமாட்டேன்னு சொன்னேன், கேட்டியா நீ? பரவாயில்லைங்க, ஜீவாவை நாமளும் நேசிக்கிறோம். அதனால இந்த அவமானத்தை பொறுத்துக்கிட்டா தப்பில்லை. மகேஷ், நம்ம குழந்தைக்காக கஷ்டப்படுறவங்கள இப்படி நாக்குல நரம்பு இல்லாம திட்டாதீங்க. ஐம் சாரி மகேஷ், நான் 3வது மனுஷனாவே இருந்துட்டு போறேன். ஆனா குமார் விஷயத்துல நீ போட்ட கணக்கு தப்பு. அவன் கொலை செய்ய கூட தயங்க மாட்டான். புகழ், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. குமார் தலைக்கு நான் 1 கோடி விலை வச்சிருக்கேன். என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு இந்த சேலஞ்ச் ஏத்துட்டு இருக்கேன். குமாருக்கு உதவியா சில பேர் இந்த கடத்தல்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கும் பணம் தான் முக்கியம். இந்த 1 கோடி ரூபாய் விளம்பரத்தை அவங்களும் பார்ப்பாங்க. குமாரை காட்டி கொடுத்தா என்னன்னு நிச்சயமா யோசிப்பாங்க. சோ குமார் நம்ம கிட்ட வசமா மாட்டிப்பாங்க. இதுதான் என்னோட திட்டம். ஆனா குழந்தைக்கு ஆபத்து வந்துட்டா? நிச்சயமா வராது. குழந்தைக்கு எந்த ஆபத்து வந்தாலும் குமாருக்கு தானே நஷ்டம். போலீஸ் அவனை சும்மா விடாது. இதெல்லாம் குமார் கண்டிப்பா யோசிப்பான். அதனால குழந்தைய நிச்சயமா அந்த குமார் எதுவும் செய்ய மாட்டான். தைரியமா இருக்கலாம். நீ என்னம்மா சொல்ற? வேற வழி இல்ல மாமா, தலைய கொடுத்தாச்சு. லாபமோ நஷ்டமோ நான் மகேஷ்க்கு துணை நிக்கிறத முடிவு பண்ணிட்டேன். இந்த மாதிரி இக்கட்டான நேரத்துல மகேஷ்க்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமை. மகேஷ் சொன்ன வார்த்தை பலிக்குதோ இல்லையோ, குமார் குழந்தைக்கு ஆபத்து உண்டு பண்றானோ இல்லையோ, கடவுள் என் ஜீவாவை காப்பாத்துவாரு, என் நம்பிக்கையை காப்பாத்துவாரு. தயவு செஞ்சு நாம எல்லாருமே மகேஷ்க்கு சப்போர்ட் பண்ணலாம். ஹலோ, மகேஷ்யா. என் பேர் சிவம், நான் குமாரோட ஆளு. சொல்லுங்க. நீ கொடுத்த பேப்பர் விளம்பரத்தை பார்த்தேன். குமாரை புடிச்சு கொடுத்தா 1 கோடி ரூபாய் தருவியா? நிச்சயமாங்க, 1 கோடி ரூபாய் நிச்சயமா தருவேன். என் குழந்தை ஜீவா எங்கன்னு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். 50 லட்சம் ரூபாய் உன்னால தர முடியலையே, 1 கோடி ரூபாய் எப்படி தருவேன்? வெத்து பேப்பர் வச்சு ஏமாத்த போறியா? ஐயோ, அது ஏன் தப்பு இல்லைங்க, வேற ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க. நிச்சயமா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தரேன். என் குழந்தை ஜீவா எங்கன்னு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். 1 கோடி ரூபாய் எப்படி தருவேன்? 1000 ரூபாய் நோட்டாவா, 500 ரூபாய் நோட்டாவா? நீங்க கேக்குற மாதிரியே தரேங்க. போலீஸ் போக மாட்டியே? சத்தியமா போலீஸ்க்கு போக மாட்டேங்க. இது நம்ம 2 பேருமே ரகசியமா வச்சுக்கலாம். என் குழந்தை ஜீவா எங்கன்னு மட்டும் சொல்லுங்க, நான் 1 கோடி ரூபாய் நிச்சயமா கொடுத்துறேன். ஜீவா வந்து ஹலோ ஹலோ. துரோகி துரோகி, உங்க உசுருக்கு 1 கோடி ரூபாவான்னு கேட்கும் போது உன் மேல சந்தேகம். நாயே 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 துரோகி. குமார், நான் சொன்னா வேண்டாம். குமார், ஹலோ குமார். செத்து போடா. டேய் மகேஷ், ஓ 1 கோடி ரூபாய் திட்டம் இப்ப எனக்கு புரியுதுடா. ஏன் விரல வச்ச ஏன் கண்ணை குத்துறியா? மகேஷ், புதன்கிழமை காலைல வரைக்கும் தான் ஒரு டெட்லைன். உன் பொண்டாட்டி கிட்ட ஏற்கனவே சொல்லியாச்சு, புதன்கிழமை நல்ல நாள். அப்படி நீ பணம் தரல, அதுவே உன் புள்ளியோட செத்த நாளா இருக்கும். ஜாக்கிரதை. நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோமே. நாயே நாயே. அண்ணே, என்ன இது? எனக்கு எனக்கு துரோகம் பண்ண பார்த்தான், அதனால தீர்த்து காட்டிட்டேன். ஓ நிலைமை எப்படி? ஐயோ அண்ணே, சத்தியமா காட்டி கொடுக்க மாட்டேனே, நான் உங்க விசுவாசினே. பார்க்கலாம். இவனை குழி தோண்டி புதைச்சிரு. சரிண்ணே.
சார் என்ன சார் சாப்பிட்றீங்க? ஒரு கூல் ட்ரிங்க் வேணும். ஓகே சார். ச்சே, நம்மள யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. நான் குழந்தை பாசம் இல்லாதவனே நினைக்கிறாங்க. புள்ளையா புருஷனான்னு பிரச்சனை வந்தா பொம்பளைங்க புத்தி பேதலிச்சு போயிடுது, புள்ளைங்க பாசம் ஜெயிச்சிடுது. குட் மார்னிங் மிஸ்டர் மகேஷ். குட் மார்னிங் சார். எப்படி இருக்கீங்க? டீ காஃபி ஏதாவது? பரவாயில்ல. ஜீவா பத்தின ஏதாவது தகவல் கிடைச்சதுங்களா? குழந்தை விஷயத்துல அந்த ரவுடி குமார் கிட்ட நீங்களே டைரக்டா டீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி எங்கிட்ட கேட்ட என்ன அர்த்தம்? சார் உங்களுக்கு ஏதாவது? ஒன் மோர் கூல் ட்ரிங்க்ஸ். மிஸ்டர் மகேஷ், ரவுடி குமார் தலைக்கு 1 கோடி ரூபாய் விலை வச்சு அறிவிப்பு கொடுத்துருக்கீங்க. தட் இஸ் டூ மச். எந்த ஒரு ஐயோக்கும் தலைக்கும் இதுக்கு முன்னால 1 கோடி ரூபாய் விலை வச்சு யாரும் அனௌன்ஸ் பண்ணதில்ல. சார் அது எனக்கும் நல்லாவே தெரியும். ஆனா அவ்வளவு பணத்துக்கு ஆசைப்பட்டு யாராவது அவனை காட்டி கொடுத்துடலாம் இல்லையா? அந்த ஐடியால தான் நான் அப்படி செஞ்சுட்டு இருக்கேன். உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு அதிக பிரச்சனைத்தனமா செஞ்சுட்டு விபரீதம் ஆனா மட்டும் போலீஸை தேடி ஓடி வரீங்க. சார் அது வந்து இந்த விளம்பரம் கொடுக்கறதுக்கு முன்னால போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணீங்களா? எங்கிட்ட கன்சல்ட் பண்ணீங்களா? எங்க ஒத்துழைப்பா கேட்டீங்களா? உங்க விளையாட்டோட விபரீதம் உங்களுக்கு தெரியுமா? அதோட விலை தெரியுமா? அது உங்க குழந்தை உயிர் சார். ஐம் சாரி சார், இதை கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த பிரச்சனையோட பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நானும் ஒரு பிசினஸ் மேன், மற்றவங்களை கணிக்கவும் இடப்படவும் எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, குமார் கூட நான் ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன். பணத்து மேல அவனுக்கு எவ்வளவு பைத்தியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இந்த வலையை வீசியிருக்கேன். நிச்சயமா இந்த வலையில அவன் மாட்டுவான். பணத்துக்கு ஆசைப்பட்டு அவன் கூட இருக்கவங்களே அவனை காட்டி கொடுத்துருவாங்க. இன்ஃபேக்ட் இன்னொன்னு சொல்லணும்னா, நேத்து அவங்க சைட்ல இருந்து ஒரு போன் வந்தது. ஆனா பேசுறதுக்குள்ள டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. மிஸ்டர் மகேஷ், தயவு செஞ்சு போலீஸை நம்புங்க. சாதாரண மனிதர்களை உங்களை போல பிசினஸ்மேன் எடை போட முடியும். ஆனா கிரிமினல்ஸை போலீஸால மட்டும்தான் எடை போட முடியும். கிரிமினல்ஸ் ஆர் எமோஷனல் டைப். நிலையான மனநிலை கிடையாது. அவங்க ஆத்திரத்தை தூண்டி விட்டா எது வேணா செய்வாங்க. குமாரை நாங்க ஏறக்குறைய நெருங்கிட்டோம். நாங்க பிடிக்கிறதுக்குள்ள நீங்க விபரீதமா ஏதாவது செஞ்சு அவனை தூண்டி விட்டு உங்க குழந்தை உயிருக்கு நீங்களே எமனா ஆயிடாதீங்க ப்ளீஸ். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என் வழி தனி, உங்க வழி தனி. அவங்க வழியில முயற்சி பண்ணுவோம். குட் மார்னிங் மல்லிகா. அந்த பிஆர்டி கிரனேஜ் கொட்டேஷன்லாம் அனுப்பியாச்சுங்களா? அப்புறம் பியூன் அவுட்வர்ட் கிளியரிங் எல்லாம் பார்த்துட்டாரா? அப்புறம் வேற என்ன நம்மளோட முக்கியமான ஷெட்யூல் என்ன? சார், அதை விட ஒரு முக்கியமான விஷயத்த நான் இப்பவே சொல்லிடுறேன் சார். நீங்க எடுத்த முடிவு தப்புன்னு தோணுது சார். மல்லிகா, நீயுமா? வீட்டில் தான் டென்ஷன், ஆஃபீஸ்க்கு வந்தாலும் இப்படி எல்லாரும் ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ணி கொள்றீங்க. உங்களுக்கு எல்லாரும் அட்வைஸ் பண்ணி நீங்க டென்ஷன் ஆகிறதுல தப்பு இல்லை சார். ஆனா அந்த குழந்தையோட உயிருக்கு குமாரால எந்தவித பாதிப்பும் வந்துரு. தயவு செஞ்சு என் நிம்மதியை கெடுக்காம இங்க இருந்து போயிடு. நீ கூட என்ன புரிஞ்சுக்கல இல்ல? அப்படி இல்லை சார். நீங்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தன்னோட வீட்டுக்கு வந்து தான் பெத்த குழந்தையோட முகத்தை பார்த்து அதை கொஞ்சி அது கூட கொஞ்ச நேரம் விளையாடினாலே அவனோட எல்லா கவலையும் பறந்து போயிடும். அந்த குழந்தையோட சிரிப்பே அவனோட எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு பெரிய மருந்தா இருக்கும். அது ஒரு பெரிய பாக்கியம் சார். ஆனா நீங்க இப்ப பண்ண போற இந்த காரியத்தினால அந்த பாக்கியத்தை நீங்க இழந்துருவீங்களோன்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு சார். மல்லிகா சொல்றது சரிதான். பெத்த குழந்தை முகத்தை பார்க்கறது பெரிய சந்தோஷம்தான். எனக்கு இப்பவே எனக்கும் ஸ்னேகாவுக்கும் பிறந்த குழந்தைய பார்க்கணும்னு தோணுது. ரோஜா, உன் குழந்தையை காணவில்லை, முறையிட வந்திருக்கிறாய். எல்லாம் உங்களுக்கே தெரியுமே சுவாமிஜி. என் எல்லா கஷ்டத்திலையும் உதவி இருக்கீங்க. அருள் வாக்கு சொல்லி ஆறுதல் கொடுத்திருக்கீங்க. எதிர்காலத்தை உணர்ந்து பதில் சொல்லிருக்கீங்க.
இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல், ஒரே நம்பிக்கை நீங்க தான். சாமிஜி, குழந்தை எங்க இருக்குன்னு நிச்சயமா உங்களால சொல்ல முடியும். அந்த தெய்வீக சக்தி உங்ககிட்ட இருக்கு. ரோஜா காணாம போனப்போ மல்லிகாக்கு இதுல சம்பந்தம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி நடந்தது. நீங்க குழந்தை சம்பந்தமா ஏதாவது அருள்வாக்கு சொல்லுங்களேன். சுவாமிஜி, நீங்க சொல்ல போற அந்த ஒரு வார்த்தையில தான் என் உயிரே ஊசலாடிட்டு இருக்கு. ரோஜா, பூவை தவற விட்டு விட்டாய். இழப்பு நிச்சயம். சுவாமிஜி அப்படின்னு சொல்லாதீங்க. என் குழந்தை ஆண்டவன் கணக்கம்மா, மாற்றுவது கடினம். ஆனால் அந்த இழப்பின் இறுதியில் நிச்சயம் ஒரு நல்லது நடக்கும். ஐயோ மாமா, மாமா என்ன மாமா இது? என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு. அப்ப என் குழந்தை, என் ஜீவா. ஐயோ மாமா. ஸ்னேகா, குழந்தைய கொண்டாங்க ரை பவுடர் கொடுக்கணும். நீ போய் அர்ச்சனா கூடையில எடுத்துன்னு வா. சரிம்மா. வாடி தங்க. ஸ்னேகா, மகேஷ், வாங்க மகேஷ். என்ன ஒரு ஆச்சரியம். ஏன் இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க, வாங்க உட்காருங்க. மகேஷ் வாப்பா. என்ன திடீர்னு? மகேஷ், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? முகத்துல ஒரு சந்தோஷத்தையே காணோம். ஜீவா வந்த குமார் கடத்தினதுல இருந்து என் நிம்மதியே போச்சு. எங்க போனாலும் ஒரே டென்ஷன். என்ன பண்ணுனே தெரியல. குழந்தை நினைப்பு என்ன போட்டு வாட்டுது. அந்த குமார் தலைக்கு 1 கோடி ரூபாய் விலை வச்சு பத்திரிகையில விளம்பரம் கொடுத்திருக்கேன். நானும் பார்த்தேன் மகேஷ். நான் செஞ்சது தப்புன்னு இந்த ஊரே விமர்சனம் பண்ணுது. இப்போதைக்கு எனக்கு இருக்க ஒரே நிம்மதியான இடம் இதுதான். அதான் குழந்தை முகத்தை பார்த்தாவது ஆறுதல் அடையலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் மகேஷ். இது உங்க குழந்தை. இது கொஞ்ச இடத்துல என்ன தயக்கம்? கொஞ்சம் இருங்க. அம்மா, குழந்தை கொடுமா. அம்மா, கொடுக்க மாட்டேன். குழந்தை கொடுக்க மாட்டேன். அவனோட மூச்சு காத்து கூட குழந்தை மேல படக்கூடாது. கொடுக்க மாட்டேன் நீ குழந்தைய. இவன் ஒரு அயோக்கிய கொலைக்கார பாவி. ஏண்டா, உன வரமாட்டான்னு சொல்லிருக்கல, அப்புறம் எதுக்குடா வந்த நீ? அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு துப்பு இல்ல. இந்த குழந்தையோட சந்தோஷத்துக்கு உலவுக்கு வந்துட்டியா? அம்மா, யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க நீ? இவர் யாருன்னு தெரியறதா உனக்கு? இந்த குழந்தையோட அப்பா. அவரே மனசு உடைஞ்சு போய் ஆறுதலுக்காக குழந்தைய பார்க்க வந்திருக்காரு. அவரை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட. அவன் நிம்மதியா வந்து தங்கிட்டு போறதுக்கு இது என்ன கெஸ்ட் ஹவுஸா? அம்மா, இந்த குழந்தைக்கு நான் அம்மா தானே. குழந்தைய கிட்ட கூட கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். அம்மா, குழந்தை கொடுக்க மாட்டேன். எங்க போற? கொடுமா. அம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ மகேஷ், மகேஷ், ஐம் சாரி மகேஷ். எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இல்ல மகேஷ், நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மா ஏதோ கோவத்துல. சரி, நான் கிளம்புறேன். மகேஷ், ஒரு நிமிஷம். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க மகேஷ். முதல்ல ஜீவாவை கடத்தினது யாருன்னு கண்டுபிடிச்சு ஜீவாவை காப்பாத்துற வழியை பாருங்க. நீங்க பேப்பர்ல அந்த 1 கோடி ரூபாய் விளம்பரம் கொடுத்தது ரொம்ப தப்பு மகேஷ். அந்த கிராதகனோட கோவத்தை நீங்களே அனாவசியமா தூண்டி விடுறீங்க. போதும். நீ கூட என்ன புரிஞ்சுக்கல இல்ல? அந்த ரோஜா, எங்க அப்பா, மல்லிகா, செல்வி யாருமே என்ன புரிஞ்சுக்கல. ஒரே ஒரு விஷயம் சொல்ல, நல்லா கேட்டுக்க. பழத்தை தானாவும் பழுக்க வைக்கலாம், புகை போட்டு அதிரடியாவும் பழுக்க வைக்கலாம். நான் எடுத்துட்டு இருக்கிறது அதிரடி நடவடிக்கை. கண்டிப்பா இதுல நான் ஜெயிப்பேன். நீங்க யாரும் என்ன புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல. ஆனா இந்த விஷயத்துல நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் சுத்தி நின்னு கைத்தட்டி பாராட்ட தான் போறீங்க. இதுதானே உலகம். மகேஷ், நான் அப்படி சொல்லல மகேஷ். இல்ல இல்ல, நீங்க என்ன தப்பா பேசல. பரவாயில்ல மகேஷ். நான் வரேன். மகேஷ் ப்ளீஸ் போகாதீங்க மகேஷ். மகேஷ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மகேஷ் ப்ளீஸ்.
இன்னும் வரல மாமா. நான் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணினேன், வந்துட்டு போயிட்டாருன்னு மல்லிகா சொன்னா. ஆனா எங்க போனாருன்னு தெரியலையே. என்னம்மா இது சோதனை? இன்னைக்கு புதன்கிழமை, குமார் கொடுத்த கெடு 10 மணியோட முடிஞ்சு போச்சே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. மகேஷ், மகேஷ், பணம் எங்க மகேஷ்? சாரி ரோஜா, எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்ட முடியல. டேய், என்னடா பதில் இது? இன்னைக்கு காலையில நானும் ரோஜாவும் சுவாமிஜியை பார்க்க போனோம். அவரு பெரிய இழப்பு ஏற்பட போகுதுன்னு அருள்வாக்கு சொன்னாரு. அது உண்மையாயிடும் போல இருக்க. முதல்ல உன்னுடைய இந்த விபரீத விளையாட்டை நிறுத்துறா. ஆமாம் தம்பி, அந்த குமாரை எதிர்த்து ஜெயிக்கிறதுல நமக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? ரோஜாவை பாருங்க, குழந்தை பாசத்துல ஏங்கி செத்துருவா போல இருக்கே. டேய், அவன் கேட்ட பணத்தை கொடுறா. முதல்ல கையில இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு மீதி பணத்தை புரண்டுறதுக்கு அவகாசம் கேளு. அப்பா, நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. அது மட்டும் இல்லாம என்னால உடனடி 50 லட்சம் ரூபாயை ரெடி பண்ண முடியாது. கண்டிப்பா அந்த குமாரை நான் பிடிச்சு காட்டுறேன். என் குழந்தைய அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி காட்டுறேன். ஹலோ, உனக்கு கொடுத்த கெடு முடிஞ்சு போச்சு. இப்ப பணம் தருவியா தரமாட்டியா? குமார், பணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியல. டேய் டேய், என்ன வெறுப்பிடிக்க வைக்காத. என்ன காட்டி கொடுக்கறத துரோகியா தீர்த்து கட்டிட்ட. உனக்கு உதவ இங்க யாருமே இல்ல. கடைசி சான்ஸ் தர. நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. பணம் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா? குமார் ப்ளீஸ், நான் சொல்றது கேளு, கொஞ்சம் பொறுமையா கேளு. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? உன் குழந்தை நெத்தில துப்பாக்கி வச்சிருக்கேன். துப்பாக்கியா? ப்ளீஸ் பொறுமையா இரு குமார், நான் சொல்றது கேளு. குமார், பணத்தை நீ தரமாட்டேல்ல? டேய், உன்கிட்ட கெஞ்சறதுக்கு நான் உனக்கு பிச்சைக்காரன் இல்ல. உன் குழந்தை உயிர் உனக்கு முக்கியம் இல்லைல்ல? அப்ப அது சாகட்டும். உனக்கு எதுக்குடா அந்த குழந்தை? 10 எண்ணத்துக்குள்ள பதில் சொல்லு. பணம் தருவியா மாட்டியா? 1 2 குமார் வேண்டாம் குமார், குமார் ப்ளீஸ். 3 4 5 6 குமார், குழந்தை எதுவும் பண்ணிடாத. நீ கேட்கிற பணத்தை நான் கொடுத்துறேன். குமார் சொன்னா கேளு ப்ளீஸ். குமார் ப்ளீஸ் சொன்னா கேளு. வேண்டாம் குமார். குமார், பணத்தை கொடுக்க மாட்டேல்ல? டேய், சுற்றுவேண்டா. குமார். ஜீவா, அந்த குமார் துப்பாக்கியால சுட்டு கொண்டுட்டான். ஐயோ ஜீவா, ரோஜா, ஜீவா நம்மளுக்கு போயிட்டாமா. ஐயோ, உனக்கு ஏமா இப்படி எல்லாம் நடக்குது? உனக்கு இப்படி எல்லாம் நடக்குது? ஐயோ, அந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட ஈவருக்குமே இல்ல, இல்லவே இல்ல. அம்மா, ரோஜா சொன்ன மாதிரி நீதான் குழந்தைய சாவடிச்சிட்ட. உன் ஆசை நிறைவேறிச்சாடா. இப்ப சந்தோஷமாடா. அந்த கொலைக்கார பாவிக்கிட்ட போதாதன்னு நானும் ரோஜாவும் படிச்சு சொன்னோம்டா. உன் காலில் விழுந்து கெஞ்சினோம்டா. இப்ப என்னடா ஆச்சு?
நாசமா போட்டுடா, உன் பணம் நாசமா போட்டுடா, போட்டுடா. உன் சுயநலத்துக்காக என் குடும்ப வாரிசு கொண்டுட்டீடா, படுபாவி, படுபாவி. நீ படுபாவிடா. உன்னை பெத்த பாரு, நான் தானே பாவி, நான் தானே பாவி, நான் தானே பாவி. சத்தியமா இப்படி நடக்கும் நான் கடவுளை கூட நினைக்கலப்பா. ஜீவாவை நான் தான் கொண்டுட்டமா, என்ன மன்னிச்சிடுமா. பாவி, நான் பாவி, என்னை கொண்டுருமா. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே. வாங்க புகழ். சங்க சக்கர ஹர ஹஸ்தே மகாலட்சுமி நமஸ்ததே. நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரே சர்வ பாவ ஹரி தேவி உள்ள வாங்க மகாலட்சுமி புகழ். நமஸ்ததே. இல்ல செல்வி, இங்கே இருக்கிறேன். வாங்க புகழ், உங்க கையால இந்த விளக்கு ஏத்துங்க. வாங்க. எதுக்கு? ஜீவா பத்திரமா திரும்பி வரணும்னா வீட்ல விளக்கு பூஜை செஞ்சா நல்லதுன்னு அம்மாக்கு தெரிஞ்ச குருக்கள் யாரோ சொன்னாரா, அதனால தான் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க நீங்களும் வந்து விளக்கேத்துங்க. அதுக்கு இனிமே அவசியம் இல்லை செல்வி. ஏங்க இப்படி அபசகுணமா பேசுறீங்க? செல்வி, ஜீவா ஜீவா ஜீவாக்கு என்ன? என்ன மாப்ள, ஜீவாவுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க. ஜீவாக்கு என்னாச்சு புகழ்? உங்களை தானே கேக்குற, ஜீவாக்கு என்னாச்சு? ஜீவா 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 நம்மளை விட்டு போயிட்டான். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, இந்த படுபாவி குமார் குழந்தை ஜீவாவை கொண்டுட்டான். ஐயோ, என்னங்க ஜீவாவா? ஐயோ ஐயோ, ஏன் ஜீவாவுக்கு நான் இருக்காது? இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். நான் இதை நம்ப மாட்டேன். ஏன் ஜீவாவுக்கு நான் இருக்காது? இல்ல, இது பொய். நான் நம்ப மாட்டேன். ஜீவாவுக்கு நான் இருக்காது. என் பிரார்த்தனை வீண் போகாதுங்க. ஜீவாவுக்கு நான் இருக்காது. மாப்ள, உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டுக்கு வர வழியில மகேஷ் ஆபீஸ்ல வேலை பண்ற பியூனை பார்த்தேன். அவன் ஏதோ மகேஷ் வீட்டுக்கு ஆபீஸ் வேலையா போனப்போ குழந்தை இருந்ததுக்காக அங்க எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்களாம். அவன் தான் அந்த விஷயத்த சொன்னான். ஏன் பிள்ளைய அந்த படுவாவை கொண்டுட்டானா? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு ஈடு இறக்கமே இல்லையா? உனக்கு போய் நான் பூஜை பண்ணேன். கடவுளே, எப்படி உனக்கு மனசு வந்தது? ஐயோ, என் குழந்தை உயிரை பறிச்சுட்டியே. ஐயோ அம்மா, அண்ணா, உடனே கூட வச்சுக்கணுன்றதுக்காக எத்தனை போராடி குடும்பத்தெல்லாம் பகிச்சுக்கிட்டு உன்னை என் கூட வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேனே. இப்படி அம்மாவை விட்டு போயிட்டியே. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஸ்னேகா, சாப்பிடவா, டிஃபன் ரெடி. யாருக்கு வேணும் டிஃபன்? தூக்கி குப்பையில கொட்டு. எது குப்பையில கொட்டணும்? பணம் என்ன மரத்துல காய்க்கிறதா? உனக்கு ஏதாவது கோவம் இருந்தா என் மேல காமி, சாப்பாட்டு மேல காமிக்காத. நீ ஏமா மகேஷ் கிட்ட குழந்தைய காட்டாம தூக்கிட்டு ஓடிட்ட? மகேஷ் இந்த ஆத்துக்கு வரணும், ஏன் கூடயே என் குழந்தையோட ஒட்டிக்கணும்னு நான் பிரம்ம பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கேன். இது உனக்கு தெரியாது? நான் அவரை ஒட்டி விடலான்னு பார்த்தா நீ என்ன வெட்டி வெட்டி விட்டு இருக்க? நான் உன்கிட்ட 1000 தடவை சொல்லிருக்கேன், அந்த கடங்கார பாவி இந்த ஆத்துக்கு வரக்கூடாது. மா, மகேஷ் இந்த குழந்தைக்கு அப்பா. குழந்தைய தொடணும், தூக்கி கொஞ்சணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அவரை தடுக்கிற உரிமை உனக்கு கிடையாது. நீ பாட்டு குழந்தை தூக்கிட்டு ஓடினா என்ன அர்த்தம்? உன் கழுத்துல தாலி கட்டாம பயந்து பயந்து ஓடுறானே, அதை கேட்கற தைரியம் உனக்கு இருக்கா?
போய் முதல்ல தாலியை கட்ட சொல்லு, அப்புறம் குழந்தைய தூக்கட்டும். மா என்னம்மா நீ புரியாம அக்கா என்ன மல்லிகா ஒரே பதட்டமா இருக்க? உங்களுக்கு ஒரு நியூஸ். மகேஷ் சாரோட குழந்தைய கடத்தினாங்களே, ஆமா, அந்த குழந்தைய அந்த கடத்தல்காரன் குமார் சுட்டு கொன்னுட்டானா. பாவி மல்லிகா நீ என்ன சொல்ற? நிஜமா நல்லா தெரியுமா உனக்கு? பியூன் மணி இல்ல, அவன் மகேஷ் சார் வீட்டுக்கு போயிருந்தானா. அப்போ மகேஷ் சார் ரோஜாவும் இந்த விஷயத்த சொல்லி ஒரே அழுகியாங்கா. ஐயோ பெருமாளே, இது என்ன கொடுமை! ச்சே, அந்த குமார் மனுஷனே இல்ல, சரியான ராட்சச. பச்சை குழந்தைய போய் இப்படி மனசாட்சி இல்லாம கொண்டு இருக்கானே. பாவம் ரோஜா, அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு நாள் கூட அது கூட இருந்ததே இல்ல. மகேஷ் அந்த குழந்தையோட முகத்தை ஒரு நாள் கூட சரியா பார்த்ததே இல்ல. உலகத்துல ஏன் இப்படிலாம் அக்கிரமம் நடக்கிறதோ, இதுதான் களி முத்தி போச்சு. ஐயோ பாவம், இப்படி ஒரு தலைவிதியோட யாருக்கும் சந்தோஷமே கொடுக்காம அந்த குழந்தையோட உயிர் இப்படியா போகணும்? அது என்ன பாவம் பண்ணித்த? பாவம் மகேஷ் ரோஜாவும் நொறுங்கியே போயிருப்பாங்களே. அந்த குழந்தைய கொண்ட பாவி குமார் இல்ல, மகேஷ் தான். அந்த கடங்கார பாவி போற இடம் எதுதான் விளங்கி இருக்கு. மா பேசாம இரு, எரியற நேரத்துல எண்ணெய் விடாத. அக்கா நான் மகேஷ் சார் வீட்டுக்கு போறேன். கொஞ்சம் இருமா அதிகா, நானும் உன் கூட வரேன். நீ எதுக்கு போறாங்க? பேசாம இருமா நீ. அவ ரெண்டு பேரும் அவங்க வேதி நெல்ல துடிச்சுருப்பா. நான் போய் அவளை பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வரேன். ஆமாமா, உன் ஆறுதலுக்காக தான் ஏய் குழந்தைய விட்டு போடி. சரிம்மா, நான் குழந்தைய எங்கேயே விட்டுட்டு போறேன். போருமா? வர ஈவருக்குமே இல்லாத மனுஷன் மாறிண்டே வர. முழுக்க அப்படி மாறத்துக்குள்ள நீ திருந்திட்டா நல்லது. சரி சரி, சண்டை வேண்டாம், கிளம்புங்க. பாட்டி வரேன் பாட்டி. அப்பா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஹலோ அண்ணா, வைதேகி பேசுறேன்னா. அடடே வைதேகியா, சொல்லுமா. மகேஷோட குழந்தை ஜீவாவை குமார்னு ஒரு ரவுடி கடத்தின்னு போனானோ, அவன் அந்த குழந்தைய கொன்னுட்டான் அண்ணா. என்னம்மா சொல்ற? இப்பதான் அந்த மல்லிகா அவன் சொல்லிட்டு போறான். ஸ்னேகா 12 மகேஷாத்துக்கு போயிருக்கா. அது சொல்றதுக்காக தான் நான் போன் பண்ணேன். குழந்தை அழறாங்க, நான் அப்புறம் பேசுறேன். வைதேகி, அப்பா என்னப்பா ஏதாவது பிரச்சனையா? மகேஷ் குழந்தைய கடத்தின அந்த குமார் குழந்தைய கொன்னுட்டானாமா. என்னப்பா சொல்றீங்க? ஜீவாவை கொன்னுட்டாங்களா? ஐயோ ஆண்டவனே, ரொம்ப அக்கிரமமா இருக்க. இது நிஜம்தானா? என்னால நம்பவே முடியலமா. ஐயோ அந்த அயோக்கியன் செய்வான்பா. அவன் எதுக்கும் துணிஞ்சவனாச்சே. என் புருஷனை என் கண்ணு முன்னாடி வெட்டதுதான் நான் பார்த்தனே. அவன் கிட்ட போய் மகேஷ் மோதலாமா? இப்ப என்னம்மா பண்றது? சரி வா, மகேஷ் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். ஐயோ நான் அங்கேயா? நான் வரலப்பா. அந்த மகேஷ் ரோஜாவும் என் மேல பாய்வாங்க. அந்த மகேஷுக்கா இல்லாட்டினாலும் ரோஜாவுக்கா போய் தாமா ஆகணும். குழந்தை இருந்த துக்கத்தை போய் விசாரிக்கலன்னா அது தப்பாயிடும். அப்பா ப்ளீஸ் நீங்க போயிட்டு வாங்களேன். நான் எதுக்குப்பா? நான் இருக்கல்ல, ஒன்னும் ஆகாது. வாமா, வந்துடுறேன். வா. மடி, அவசரத்துல கார் சாவியை உள்ள மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஹலோ, நான் லக்ஷ்மி பேசுறேன். யாரு? நான் குமார் பேசுறேன். லக்ஷ்மி, நான் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். இப்போ பல்லாவரம் மலை மேல இருக்கிற மண்டபத்தில் இருக்கிறேன். நீ உடனே வா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலையை ஒப்படைக்கணும். ஐயோ டேய் குமார், போனை போயிடா. நான் வரமாட்டேன். உன்னால நான் பட்ட தொல்லையெல்லாம் போதும். இப்ப என்னடானா நீ மகேஷ் குழந்தை வேற கொண்டுட்டேன். என்னையும் கொலை கேஸ்ல மாட்டி விட பாக்குறியா? உன் சகவாசமே வேண்டாம் சாமி. இந்த பார், தயவு செஞ்சு போனை வச்சுடு. என்ன வம்பல எல்லாம் மாட்டி விட்டுறாத.